ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்புறம் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவிற்கு ஒரு துக்கம் அனுசரிக்கிறதுக்காக லின்சே கிரஹாம் அவர்கள் அவர் இறந்துட்டார் இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால அதுக்கான செரிமோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் நெத்தன்யாகு அவர்கள் 2 பேரும் ஒரு சேர வந்திருக்காங்களே, ஒரு சேர ஒரு இடத்துல குடியேறிடுவாங்களா அமெரிக்காலயே ஒரு நல்ல இடம் பார்த்துன்ற கேள்விகள் ஒரு சைடு இருந்தாலும் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனை சீக்கிரமா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போலாம் பண்ணாங்க. உக்ரைன்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் திராபத்தி அவர்கள் சிரிஸ்கி அவர்கள் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு சொன்னாலும் திராபத்தி அவர்கள் வந்தாலுமே ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது உக்ரைன்ல. அதுவும் உக்ரைனோட மேற்கு பகுதிகளிலும் நடக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த டைம்ல லின்சே கிரஹாம் அவர்களோட ஃபனரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்புல இருந்து வந்திருக்கிறாங்க, இஸ்ரேல் அப்புறம் உக்ரைன். இங்க உட்காந்து ட்ரம்ப் அவர்கள் கிட்ட தனித்தனியா பேசுவாங்க, மிக முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க கான்ஃபிளிக்ட்ல. இப்போ இஸ்ரேல் ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குமா, டெக்னாலஜிஸ தருவாங்களா, இப்ப எப்படி இந்த 2 பிரச்சனைகளையும் கிளப் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ரஷ்யா ஈரானையும் இணைச்சு இஸ்ரேலும் உக்ரைனும் இணைச்சு இங்க சண்டை பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. இவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா எஸ்கலேஷன் உறுதி, அங்கேயே செட்டில் ஆனாங்கன்னா எஸ்கலேஷன் இதோட முடிச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அது போல என்ன நடக்குன்னு தெரியல, இன்னொரு 2 நாள் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசம்பாவிதங்களும் அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. துப்பாக்கி சூடு நடக்குது, 5 நபர்கள் கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க அமெரிக்கால. யூரோப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கார் ராமிங் இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிகமா விஷயங்கள் அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு யூரோப்லயும். அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ளேயும் ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. இதுல இங்கதான் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து ஈராக்கோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் குவசிம் அல் அபூந்தி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் செல் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஈராக்ல. ஈரான்ல போய் ஏதாவது செஞ்சா பரவாயில்ல, ஈராக்லயும் பாருங்களேன் உக்ரைன் இதுல கை வச்சிருக்காங்க. அவங்க ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் செய்யறதுக்கு அதிகமான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்க ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கும் இல்லையா, அதாவது பில்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஈராக்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல எல்லாம் அவங்க தீவிரவாத தாக்குதல் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஃபைல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட இன்டர்ஃபியரன்ஸ் ஈராக்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத யாரு சொல்றா, ஈராக்கோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்றாரு. ஏன்னா ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய படைகள் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைன் உக்கிரமா களமிறங்கிறதுக்கு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இது போல உக்ரைனை பலரையும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உக்ரைனுக்கு வேலை செய்யக்கூடிய பலரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உக்ரைன்லயே ஆள் சண்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு விளைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஈராக்லயும் களமிறங்கி இருக்காங்க. ஆல்ரெடி ஆப்பிரிக்கால அங்க ஒரு சைடு போனா இப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்லயும் களமிறங்கினால அடுத்த ஐசிஸா மாறிடுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்ட்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் பேசக்கூடாது. இது உக்ரைனோட இன்ட்ரெஸ்ட், உக்ரைனோட தேசிய பாதுகாப்புக்கான அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்டுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது ஈராக் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதே போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்லயும் போயிட்டு இருக்கு. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்பஹான் பக்கத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உயிரோட எரிச்சு கொன்னாங்க, அடிச்சு கொன்னாங்க. இப்ப அந்த நபர்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இமேஜஸ் போட்டோஸ் வச்சு அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ரோட்ல வச்சு ஈரான் அங்க திரும்பி கலவரம் வந்திருக்கு. அதான் இரும்பு கரம் கொண்டு ஸ்னைப்பர்ஸை கொண்டு அடக்குறாங்க. யாரு வெளியே வந்தா சுட்டு தள்ளுறது அப்படிங்கிறவங்களேனா மக்களோட பெரும்பான்மையான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் தேச துரோகிகள் அப்படிங்கிறது போல பாக்குறதுனால அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ப்ரொட்டஸ்டிங் வருது இஸ்பஹான்ல, அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடக்கிக்கிட்டு இருக்காங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஈராக்ல உக்ரைன் உக்கிரமான ஆட்டம்.
காஸ்பியன் சீல கப்பல்களை அடிக்கிறாங்க. இப்போ உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேடாருக்குள்ள மிடில் ஈஸ்ட் வந்துச்சு. இப்ப இந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும் மீட்டிங் அமெரிக்கா தனித்தனியா பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வரும். ஒருவேளை அப்படிங்கும் போது எப்படி எப்படி இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து தான் தாக்கப்பட்டிருக்கு எங்களோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அப்படிங்கிறது போல ஒரு கண்டனங்கள் எழுப்புனாங்க. அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்கிருந்து தான் ஆரிஜின் ஆயிருக்கு, ஈராக்ல இருந்து தான் அந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இருப்பாங்களே ஈராக்ல, அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சவுதி உங்களோட எண்ணெய் கிடங்குகள் மேல அட்டாக் பண்ணது யமனோதிஸ், அதை நீங்க மட்டுப்படுத்துறதுக்காக எங்க மேல கைய காட்டாதீங்க, நாங்களா எதுவும் பண்ண கிடையாது. ஸோ அவங்களோட சக்சஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யமனோதிஸோட சக்சஸை எங்க மேல திருப்பி பாக்குறீங்களா, நாங்களா எதுவும் பண்ண கிடையாது அப்படிங்கிறது போல ஈராக் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை மறுத்து இருக்கிறாங்க. ஈரான்ல ரயாட்டு ஈராக் தான் காரணம் எங்க மேல அட்டாக் பண்றான்னு இஸ்ரேல் சொல்றாங்க. இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 நாளா வந்து ஈரான்ல இருந்து ஈரானோட ஆதரவு பெற்ற படைகள் ஈராக்ல இருக்கும் இல்லையா, அங்க இருந்து ஈரான் பேக்டு மிலிட்டன்ஸ் கிட்ட இருந்து இஸ்ரேல், ஈராக், ஜோர்டன், அப்புறம் சவுதி அரேபியா இந்த பகுதிகள்லாம் தொடர்ச்சியா 20 ட்ரோன்களுக்கு மேல ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் ஈராக் மறுத்தாலும் இப்ப இது போல விஷயங்கள் வருது. அடுத்தது ஈராக்கு ஸ்கெட்ச் வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இதுல ஈராக்கோட வான்பரப்புல ட்ரோன்கள் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அமெரிக்காவோட ட்ரோன்கள் MQ-9 அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இஸ்கந்திரியா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் பாபிலான் ப்ராவின்ஸ் ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ட்ரோன்கள் இருக்கு, சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற இமேஜஸ் வீடியோ பதிவுகள் வரும். ஸோ இப்ப டைரக்டா ஈரான் அடிக்க முடியாது, ஈரானோட ஆசி பெற்ற படைகள் அவங்களோட ஆளுமை எங்கெல்லாம் இருக்கோ அங்க அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சு இதுக்கப்புறம் அந்த சைடு திரும்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன் இருக்கிறதா ஈராக் சொல்றாங்க, சவுதி கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஜோர்டன், இஸ்ரேல் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கையை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்துல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ரொம்ப ஆசைங்க ஈரானோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ்ல அடிக்கணும்னா அமெரிக்கா அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கள சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரும்பவும் இந்த ஒரு அறிவிக்கப்படாத ஒப்பந்தம் போடப்படாத சீஸ்ஃபயரும் டெம்பரவரி தானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு சைடு ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா தெற்கு ஈராக்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்டம் போது வடக்கு ஈராக்ல ஈரான் வந்து எர்பில் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குர்தின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதி முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த போரோட மைய புள்ளிங்கிறது ஈரான் இல்லாம இப்ப ஈராக்கு திரும்பி போகுதா அப்படின்ற கேள்விகள். ஸோ ஒருவேளை இது திரும்பி பிரச்சனைகள் பெருசாதுன்னா ஈரான் எப்படி இதுல ரியாக்ட் பண்ணுவாங்க, ஈரான் எப்படி இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ ஈரானோட அந்த ஆளுமையை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கலாம், ஈரானா எதுவும் பண்ண முடியல, பட் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய படை, ஈரானோட அந்த பவர் சென்டர், அந்த கோரை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால லெபனான்ல ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா, யமன்ல ஹவுதிஸ்க்கு எகெயின்ஸ்டா, ஈராக்ல PMF பாப்புலர் மொபைல் போர்சஸ் எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் மேற்கு நாடுகள், அதாவது குறிப்பா அமெரிக்கா ஆசி பெற்ற படைகள் கலங்காணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு ஈரானோட பதிலடிகள் எப்படி இருக்கும், ஈரான் டைரக்டா இன்வால்வ் ஆவாங்களா, இல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ப்ராக்சிஸ்க்கு அதிகமா ஆயுதங்கள் கொடுக்கறது இது போல செய்வாங்களா, இல்ல எப்படி என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த நாட்களை பொறுத்தே ஈரானோட இருப்பு, ஈரானோட எதிர்காலம் எல்லாமே இருக்க போகுது. இந்த டைம்ல தலைவர்கள் என்ன பேசி முடிவெடுக்க போறாங்கன்றத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் மேல அட்டாக் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஈரானோட நட்பா இருக்கக்கூடிய ஆதரவு பெற்ற படைகள் இங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கைய வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த பதிவில் நம்ம அத பத்தி பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த பதிவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.